அன்பானவர்களே, நான் மிகவும் ரசித்து வாசிப்பதும் ரசித்து தியானிக்கக்கூடிய ஒரு பல இறை வசன தொகுப்புகளில் இன்றைய வாசகம் ஒரு முக்கியமான பங்காக இருக்கிறது. நான் பல முறை இதை வாசித்த பொழுதெல்லாம் நான் மிகவும் வியந்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறேன். கடவுள் அப்படி என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை முதலில் நாம் பார்த்துவிட்டு, நான் முன்னுரையிலே சொன்ன கேள்வி இல்லையா, சீசருக்கு எதை செலுத்துவது, கடவுளுக்கு எதை செலுத்துவது, அதை எப்படி செலுத்துவது என்பதை குறித்து பின்னாடி பார்ப்போம். கேள்வி ரொம்ப அழகா இருக்கும். பரிசேயர்கள் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைப்பதற்காக இந்த கேள்வியை கேட்கிறார்கள் என்றுதான் வாசகம் ஆரம்பிக்கிறது. அப்ப அவர்களுடைய எண்ணம் என்ன? இயேசுவிடம் பதில் பெறுவதற்கான எண்ணம் அல்ல, இயேசுவை சிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணம். அதாவது அவர்கள் உண்மையை தேடி இயேசுவிடம் போகவில்லை. தங்களிடம் உண்மை இருப்பதாகவும் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ணத்தோடு தான் இயேசுவிடம் செல்கிறார்கள். கவனிச்சிங்களா? ஒரு சீன பழமொழி இருக்குல்ல, யூ cannot fill a cup that is already full. You cannot fill a cup that is already full. ஏற்கனவே நிறைந்திருக்கிற குவளையிலே நீங்கள் தண்ணீரை ஊற்ற முடியாது. யாருக்கு கடவுளுடைய ஞானம், கடவுளுடைய ஆசீர் கிடைக்கும்? எனக்கு வேண்டும் என்று தேடி செல்பவர்களுக்குத்தான் கடவுளுடைய ஞானமும் ஆசீரும், நாம் கேட்கிற காரியங்கள் கிடைக்கும் இல்லையா? நான் ஏற்கனவே நிறைவடைந்து விட்டேன் என்று சொல்பவர்களுக்கு அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. ஆண்டவரே, நான் என்னுடைய ஆன்மீகத்தில் வறுமையாக இருக்கிறேன், அப்பா என் குடும்பத்தில் நிம்மதியில வறுமை இல்லையா, வளர்ச்சியில வறுமை, சந்தோஷத்துல வறுமை, நீங்க என்னுடைய இல்லத்திற்கும் என்னுடைய உள்ளத்திற்குள்ளும் வந்தால் மட்டும்தான் இந்த வறுமை ஒழியும் என்று இயேசுவை தேடினால்தான் இயேசு நமக்கு கிடைப்பார். ஆனால் நிறைய நேரம் நாம் இயேசுவை நாடுவது வெறுமனே நம்முடைய இந்த உலக தேவைகளுக்காகத்தான் இல்லையா? இயேசு வேண்டும் என்பதற்காகவே விட நம்ம நிறைய நேரம் கடவுளை எப்படி தேடுறோம்னு சொல்லவா? எனக்கு வீட்டில் ஒரு திருமணம் நடக்கணும், அது ரொம்ப நாளா தடையா இருக்கு, அதனால நான் கடவுளை தேடுறேன். குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப நாளா தடையா இருக்கு, அதனால நான் கடவுளை தேடுறேன். பிசினஸ்ல நல்ல வளர்ச்சியே இல்ல, எல்லா பக்கமும் ஒரே அடி, கடவுள்கிட்ட போனா அது சரியாகும். பிரியமானவர்களே, கடவுள் இதையெல்லாம் செய்ய மாட்டார், இதையெல்லாம் கேட்கக்கூடாது என்று சொல்லவில்லை. என்னுடைய முதல் எண்ணம் எப்படி இருக்கணும்னா, நான் கடவுளை பெறுவதற்காகத்தான் போகணும், கடவுளை ஆராதிக்கத்தான் முதல்ல போகணும், கடவுளுக்கு நாம் பெற்ற நன்மைகளுக்கு நன்றி செலுத்ததான் முதல்ல போகணும். தேவைகள் இரண்டாவது இடத்தை தான் பெற வேண்டும் இல்லையா? முதலாவதாக கடவுளிடம் வருவதே தேவைக்காகத்தான். அப்படி இருக்கக்கூடாது. நான் சொன்ன விளக்கம் புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏதோ எனக்கு தேவைன்னா நான் கடவுள்கிட்ட வருவேன், அப்படி இருக்கக்கூடாது. ஒருவேளை என்னிடம் தேவை இல்லை என்றால் நான் கடவுள்கிட்ட வரமாட்டேனா? நிறைய நேரம் அப்படி ஆயிட்டாங்க. இன்னைக்கு கொஞ்சம் படிச்சுட்டாங்க, கொஞ்சம் பணம் சேர்ந்துருச்சு, கொஞ்சம் வசதி வந்துருச்சுன்ன உடனே நிறைய பேர் என்ன பண்றது இல்ல, கடவுளை தேடுவது கிடையாது. கவனிச்சிங்களா? கடவுளை நாடி வருவது கிடையாது, கடவுளுக்கு நன்றி செலுத்துவது கிடையாது. நான் திருச்சியில தியானம் கொடுக்கும் பொழுது இப்ப சொன்னேன், எவ்வளவு இப்போ ஒரு நல்ல நிலையில் இருக்கிற ஒரு குடும்பம் நீங்க வச்சுக்கோங்களேன். அந்த குடும்பம் நல்ல நிலையில் வருவதற்கு முன்பதாக அந்த குடும்பத்தின் மூத்தவர்கள், அவங்க தாத்தா பாட்டி, அவங்களுடைய அப்பா அம்மா, அவங்க ஜபத்துல நல்லா இருந்திருப்பாங்க இல்லையா, உழைச்சிருப்பாங்க, கடவுள் ஆசீர்வதிச்சிருப்பார். அதனால இப்ப அந்த குடும்பம் என்ன வந்திருக்கும், நல்ல நிலைக்கு வந்திருப்பாங்க. ஆனா நல்ல நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க யாரை கைவிட்டுட்டாங்க? கடவுளை விட்டுட்டாங்க. தன்னுடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா சொல்லி தந்த தெய்வ பயத்தை,
ஒழுக்கத்தை, நம்பிக்கையை கைவிட்டு விட்டார்கள். இது யாருக்கு பலனளிக்காது தெரியுமா? அவங்க பிள்ளைங்களுக்கு. இவர்கள் இந்த நிலைக்கு வந்ததற்கு யார் காரணம்? அவங்க மூத்தவங்க, பெரியவங்க இல்லையா? ஆனா ஒரு நிலைக்கு வந்தவுடன் நான் கடவுளை தேடுறது கிடையாது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிற, அதுவும் கத்தோலிக்க திருச்சபைக்குள் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. நான் ஒரு நிலைக்கு வந்தவுடன் கடவுளை நாடுவது கிடையாது. பண வசதி, படிப்பு இதெல்லாம் வந்த உடனே கடவுளை கைவிடுகிற பழக்கம். இங்க பாத்தீங்களா பரிசேயர்கள், அவங்களுக்கு எதுவும் தேவையில்லை. அவங்க அறிவையோ கடவுளுடைய ஆசிரியோ நாடி வரவில்லை. ஏனென்றால் அவர்களிடம் இருப்பதாக அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். பாத்தீங்களா? அந்த இடத்திலேயே அவர்கள் கடவுளை நிராகரித்து விட்டார்கள். கடவுளை நிராகரித்து விட்டு தான் வருகிறார்கள். நம்ம எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கணும் இன்னைக்கு. நான் ஆலயத்திற்கு முதலாவதாக எதுக்கு வருவேன்? அவரை ஆராதிக்க வருவேன். வெரி குட்மா. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. மகிழ்ச்சியா சொல்லுங்க. நான் கடவுளை துதிக்க வருவேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் கடவுளுக்கு நன்றி செலுத்த வருவேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு தான் நம்ம முதல்ல வரணும். தேவைகள் இரண்டாவது இடம். நீ கேட்பதற்கு முன்பதாகவே உன்னுடைய தேவைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆமென். இல்ல, நான் கேட்கறதுக்கு முன்னாடியே தெரியும். அப்ப எப்ப ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தா, நான் அவருடைய திருவுளத்தின்படி கேட்கிறேனான்னு பார்க்கிறார். இருக்கா? 1 யோவான் 5வது அதிகாரம் 14-15 வசனங்கள். நான் கேட்பது எனக்கு எப்ப கிடைக்கும் போட்டிருக்கு பைபிள்ல. அவருடைய திருவுளத்தின்படி கேட்டால். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அந்தோனி அவருடைய திருத்தலத்துக்கு வந்திருக்கிறோம். நாம யாருடைய விருப்பத்தின்படி கேட்கணும்? அதுதான் பைபிள் அழகா சொல்லுது. எல்லாமே கேட்ட உடனே ஆண்டவர் கொடுக்கிறது இல்ல. அது கடவுளுடைய சித்தத்திற்கு ஏற்ப இருக்கிறதா? கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப இருக்கிறதா? அப்ப நான் கேட்கறதுக்கு முன்னாடி எதை நான் தலைமேல் கொண்டு வாழ வேண்டும்? ஆண்டவருடைய சித்தம். எதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஆண்டவருடைய திருவுளம். அதை செஞ்சாதான் நான் கேட்கறது எனக்கு கிடைக்கும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சும்மா கிடைக்காது. எப்ப எனக்கு கிடைக்கும்? I must do his will first. அவருடைய திருவுளத்தை முதல்ல செய்யணும். ரெண்டாவது, நான் கேட்கிறது அவருடைய திருவுளத்தின்படி இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் எனக்கு கொடுப்பேன்னு சொல்றார். கேட்கறதெல்லாம் கொடுக்க மாட்டார் இல்லையா? அந்தோனியார் யாரு? ஆண்டவருடைய அற்புதமான பணியாளர். ஆண்டவருடைய வசனத்தை அப்படியே மக்களிடம் போய் சேர்த்த ஒரு அற்புதமானவர். அப்ப அவர் நம்ம கிட்ட என்ன விரும்புவாரு? தயவு செய்து கடவுளுடைய திருவுளத்தை முதலில் நாடுங்கள். இரண்டாவது, தேவைகளை கேளுங்கள். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் வெறும் தேவைகளுக்காக மட்டும் சர்ச்சுக்கு வரக்கூடாது. என்னுடைய முதல் எண்ணமே என் ஆண்டவரை ஆராதிக்க, என் ஆண்டவரை மகிமைப்படுத்த, என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நான் ஆலயத்திற்கு வரணும். புரியுதுங்களா? தயவு செய்து எல்லாரையும் கெஞ்சி கேட்கிறேன். நான் தேவைக்கு வருவதை விட நன்றி செலுத்த தான் அதிகமா ஆர்வமா ஓடி வரணும். நம்ம மக்கள் எங்க அதிகமா ஆர்வமா ஓடுவாங்க தெரியுமா? எங்கேயாவது அற்புதம் நடந்துச்சுன்னா ஓடுவாங்க. இல்லையா? ஒரு ஊர்ல, ஒரு கிராமத்துல பேனர்ல இயேசு கண்ணு திறந்துட்டார். எங்க இயேசு கண்ணு திறந்தாரா? பேனர்ல. அவங்க கட்டி வச்சிருந்த பேனர்ல இயேசு கண்ணு திறந்துட்டார். அந்த ஊரே அல்லோல கல்லோல பட்டுருச்சு. சுத்து வட்டாரத்தில் இருக்கிற மொத்த மக்களும் அங்கதான். நீ எங்கடி காணோம்? உத்து பாரு, இப்ப திறப்பாரு. பேனர்ல ஒரு கண்ணு திறக்கட்டுங்க, வேணான்னு சொல்லலைங்க இல்லையா? ஆண்டவர் எல்லா இடங்கள்லயும் அதிசயம் செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கிறாரு. அப்ப நம்ம மக்கள் திருவுளத்திற்கு, ஆண்டவருடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட, பாத்தீங்களா, இந்த மாதிரி இப்படி போய் நின்றுட்டு ஆண்டவர் ஒரு ஆசீர்வதிச்சிருவாரா? பெரம்பூர்ல மாதாம்மா கண்ணை திறந்துட்டாங்க. கெபியில கூட்டத்தை பார்க்கணுமே, கூட்டத்தை பார்க்கணும். டிராபிக் அந்த ஏரியாவில் ஏற்கனவே டிராபிக் ஆகும். அன்னைக்கு அம்மா கண்ணை திறந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே அவங்க எப்பவுமே கண்ணு திறந்துருக்கிறாங்க, நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, நமக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையெல்லாம் இல்லை. அன்னைக்கு அவங்க கண்ணை திறந்துட்டாங்க. நம்ம மக்களுக்கு பார்த்தீங்களா,
எது கூட்டத்தை இழுக்குது பாத்தீங்களா? கடவுளை ஆராதிப்பதை விட, அவரை மகிமைப்படுத்துவதை விட, அவருக்கு நன்றி செலுத்துவதை விட உலக பிரமாணமான காரியங்கள் தான் முதலில் இருக்கிறது. ரெண்டாவது தான் மற்ற விஷயம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல வர்றது அதுதான் பாயிண்ட். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அவர் சொன்ன பதில் சூப்பரா இருக்கும். அவர் கேட்கிறாங்கல்ல, முதல்ல ரெண்டாவது என்ன பண்ணாங்க தெரியுமா? முதல்ல அவர்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்தவே வரல, ஆண்டவருடைய வசனத்தை கேட்க வரல, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற வரல, சிக்க வைக்கும் நோக்கோடு வந்தார்கள். ஒன்று. இரண்டாவது, அப்படியே புகழ்ந்து தள்ளுறாங்க பாத்தீங்களா? போதகரே, நீர் உண்மையுள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தமா? சும்மா கிட்டத்தட்ட கடவுளை வெறுமனே ஆராதிக்கிறது. கடவுளை வெறுமனே ஆராதிக்கிறது. உதட்டளவு ஆராதனைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? உதட்டளவு ஆராதனை. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், ஆண்டவரே உம்மை நான் போற்றுகிறேன், ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறேன். அவருக்கு தெரியாது நம்ம இங்கிருந்து சொல்றோமா மனசுல இருந்து சொல்றோமான்னு அவருக்கு தெரியுமா தெரியாதாங்க? கொஞ்சம் வாயை திறங்க, பரவாயில்ல, நிச்சயமா தெரியும் இல்லையா? கடவுளுக்கு நிச்சயமா தெரியும். நல்லா யோசிச்சு பாருங்க. உள்ள ஆராதிக்கிறோம், வெளியில போய் இன்னொரு சகோதரனை சகோதரியை கெட்ட வார்த்தையில திட்டுறோம். போதுமா? இயேசு பவுலாக மாறிய சவுல் கிட்ட என்ன சொன்னாரு? நீ துன்புறுத்தும் இயேசு, சொல்லுங்க, நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான். அப்ப பவுல் யாரை துன்புறுத்தினார்? அப்போ கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார் இல்லையா? கிறிஸ்தவர்களை அடிமைப்படுத்தினாரு, கிறிஸ்தவர்களை அடிச்சாரு. அப்ப கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய பொழுது, தன்னுடைய கூட இருக்கிற சகோதர சகோதரிகளை துன்புறுத்திய பொழுது யாரை துன்புறுத்தியதாக அர்த்தம்? நல்லா கவனிங்க. வீட்டுல சண்டை, சொந்தக்காரன் கூட சண்டை, அன்பியத்துல சண்டை, எல்லா இடத்திலையும் பிரச்சனை. சர்ச்சுக்குள்ள மட்டும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிரிப்பு வருது உங்களுக்கு? சிரிப்பு வருது இல்லம்மா? எவ்வளவு கஷ்டத்துல சொல்றேன் நானு. பாத்தீங்களா? இவங்களும் கடவுளை புகழ்ந்தாங்கல்ல, ஆனா அவங்க மனசுல இருந்து புகழல. எங்க இருந்து புகழ்ந்தாங்க? நானும் அப்படிதான் இருக்கிறேன், வெளியில போய் என் சக சகோதர சகோதரிகளோடு சண்டை போடுறேன், கஷ்டப்படுத்துறேன், கடினமா நடந்துக்கிறேன், ஆனா ஆலயத்துக்குள்ள ஆண்டவரை புகழ்றேன். இது ரெண்டும் வேற வேற இல்ல. இது ரெண்டும் வேற வேற இல்ல. நான் இங்க எப்படி இருக்கிறேனோ அங்க அப்படிதான் இருக்கணும் இல்லையா? அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. சும்மா அந்தோனியார் கிட்ட வந்து நிக்கிறாங்க பாருங்க, அப்படி நின்னுட்டா கிடைச்சிருமா? நல்ல வாழ்க்கை வாழ வேண்டாமா? நல்ல வாழ்க்கை வாழ வேண்டாமா? கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டாமா? எது முக்கியம்? என் வாழ்க்கையை இறைவனுக்கு உயிருள்ள பலியாய் ஒப்பு கொடுப்பதல்லவா முக்கியம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வசனம் சொல்ல போறேன். அப்ப முதல்ல கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டவருடைய வசனத்திற்கு முதலில் முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருக்கணும். அதைத்தான் இயேசு விரும்புகிறார், அதைத்தான் அந்தோனியார் விரும்புகிறார். அதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன் இல்லையா? சண்டை போட மாட்டேன், இனிமேல் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். சொல்ல முடியுமா? அப்படி சொல்லிட்டு வந்து ஆண்டவரை துதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதுதான் உண்மையான ஆராதனை. அவங்க பாத்தீங்களா, போலி ஆராதனை. இயேசு கண்டுபிடிச்சிட்டார். இயேசு பாருங்க, அவர் அவர்களுடைய வெளி வேடத்தை புரிந்து கொண்டார். கைகளை தட்டி நன்றி சொல்லுவோம் ஆண்டவருக்கு. அவர் அவர்களுடைய வெளி வேடத்தை புரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, நிறைய இடங்கள்ல போகும் பொழுது என்னை கேட்கிற மக்களுக்கு நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான். தயவு செய்து தயவு செய்து இறை வார்த்தை நீங்கள் ஆழமாக வாசியுங்கள் முதல்ல. அப்புறம் அந்த இறை வார்த்தையை வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்கா அதை ஃபாலோ பண்றதுக்கான வழியையும் ஞானத்தையும் ஆற்றலையும் கடவுள் கொடுப்பார். நம்ம எல்லாரும் மனிதர்கள் தான். இந்த உலகம் நம்மை பலவீனமாக்கிடும்.
ஆனாலும் கடவுள் நம்மளை படைக்கும் போது பலவீனர்களாக படைக்கல. நம்மள நல்ல திடமுள்ள ஞானமுள்ள அவருடைய உருவிலும் அவருடைய சாயலில் தான் படைச்சார். ஆனா இந்த உலகம் தான் நம்மளை பலவீனமாக்கிருச்சு. அதனால வசனத்தை தொடர்ந்து வாசிப்பது, அதை ஜெபிப்பதன் மூலமாக அந்த வசனத்தை பின்பற்றுகிற திராணியை, அருளை கடவுளே கொடுப்பார். அதுதான் முதல் ஸ்டெப். நம்ம அதுக்குள்ள போனோம். அது தேவை, அது தேவை. அதனாலதான் அந்தோனியாருக்கு செல்ல பேரு விவிலியத்தின் நகை பெட்டி. அந்தோனியாருக்கு செல்ல பேர் என்ன? விவிலியத்தின் நகை பெட்டி. பாத்தீங்களா? the golden casket of the Bible. அதாவது அவர் ஆண்டவருடைய வசனத்தை எப்படி ஒரு தங்க பெட்டிக்குள்ள வச்சா எப்படி இருக்கும், அந்தோனியார் அப்படி வச்சிருந்தாராம் தனக்குள்ள. அதனால அவருக்கு பேரு விவிலியத்தின் நகை பெட்டி. போதுமா? அவர் கோயில்ல உட்கார்ந்துருக்கோம் நம்ம. அவர் நமக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்ப அவர் நம்ம கிட்ட என்ன விரும்புவாரு? என்னம்மா என்ன விரும்புவாரு? ஆண்டவருடைய வசனத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. அதுதான் முக்கியம் இல்லையா? அத முதல்ல செய்யுங்க. சும்மா கடவுளை போலியா துதிக்க கூடாது. மனசார வாழ்க்கையிலிருந்து வரணும், வாயிலிருந்து வரக்கூடாது. எங்க இருந்து வரணும்? வாழ்க்கையிலிருந்து வரணும். மனசுல இல்ல, வாழ்க்கையிலிருந்து வரணும். வாயிலிருந்து அல்ல, வாழ்க்கையிலிருந்து. ஓகே, சரி. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நாங்கள் சீசருக்கு வரி செலுத்துறோமா செலுத்தக்கூடாது? இயேசு உடனே என்ன கேட்டாரு? ஒரு காயின் கொண்டு வாங்க. அந்த காயின் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே இயேசு காட்டுறாரு, காயினை பாரு, இதுல யாருடைய முகம் இருக்கு, யாருடைய எழுத்து இருக்கு? சீசருடைய முகம், சீசருடைய எழுத்து. பிரியமானவர்களே, வரலாறு நீங்க கொஞ்சம் ஆழமா படிச்சீங்கன்னா நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். அந்த காலத்துல யூதர்கள் 2 காயின் வச்சிருந்தாங்க. ஒன்னு யூதர்கள் பயன்படுத்திய எபிரேய நாணயம், இன்னொன்னு உரோமையர்கள் கொண்டு வந்த உரோமைய நாணயம். நான் சொல்றது புரியுதுங்களா? எபிரேய நாணயம் ஒன்று இருந்துச்சு. அதை யார் பயன்படுத்தினா? யூதர்கள் பயன்படுத்தினாங்க. ஷெக்கெல் அவங்க பயன்படுத்தினது. என்னது? ஷெக்கெல் அவங்க வச்சிருந்தாங்க. அது எபிரேய நாணயம், அது அவர்களுக்கு சொந்தமான காசு. இன்னொன்னு உரோமை அரசால் கொடுக்கப்பட்ட நாணயம். ஆலயத்திற்கு போகும்பொழுது காசு மாத்துவாங்க. அங்க காசு மாற்றுபவர்கள் இருந்தார்கள். கேள்விப்பட்டீங்களா? வாசிச்சிருக்கீங்களா? மணி எக்ஸ்சேஞ்ச் இல்லையா? நீங்க இப்ப புனித பூமிக்கு போனீங்கன்னா உங்ககிட்ட சொல்லுவாங்க, நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் டாலரா மாத்தி கொடுக்குறேன், அங்க டாலர் தான் செல்லும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம காசை கொடுத்து டாலர் காசு வாங்குவோம். டாலர் காசு எங்கேயோ போய் நிக்குது. இன்னைக்கு 83 84 ரூபாய் இல்லையா? அவன் ஊர் 1 ரூபாய், நம்ம எவ்வளவு கொடுக்கணும் அவனுக்கு? 83 ரூபாய். அந்த மாதிரி தான் அந்த காலத்துல உரோமையர்கள் தங்களுடைய பணத்தை கொடுத்து இவர்களுடைய பணத்தை வரியாக பெற்றார்கள். யூத மக்கள் 2 வரி செலுத்தினாங்க. ஒன்னு ஏரோதுக்கு வரி, இன்னொன்னு உரோமையர் சீசருக்கு வரி. 2 விதமான வரி. அதனாலதான் அவங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த வரி கொடுமை தாங்க முடியல அவங்களால இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன அழகான பதில் சொன்னாரு? நீங்கள் பயன்படுத்துகிற இந்த பணம் உங்களுடையது அல்லவே. அவரு மறைமுகமா என்ன தெரியுமா சொன்னாரு? இது உங்களுடையது அல்ல, உங்களுடையது அல்ல. எது உங்களுடையது அல்ல, அதை அவனுக்கே கொடுத்து விடுங்கள்னு சொன்னாரு. சீசருக்குரியதை சீசருக்கு இல்ல, அது உங்களது இல்ல, உங்க பணம் இல்ல அது இல்லையா? அது இந்த உலகத்தை சார்ந்தது. அதை ஏன் நீங்க வச்சிருக்கிறீங்க? கொடுத்துருங்க. ஆண்டவர் தெளிவா சொல்றார். 2வது, அவர்கள் இப்பொழுது உங்களை ஆட்சி செய்கிறார்கள் இல்லையா? ஆகவே அவர்கள் கொண்டு வந்த வரி அது. அவர்களிடமிருந்து நீங்கள் பெற்ற பணத்தை அவர்களுக்கு திருப்பி கொடுங்கள். சரியா? ரொம்ப தெளிவான பதில். அப்ப அங்க இருக்கிற மக்களுக்கு சொன்னாரு, இது உங்களுடைய பணம் அல்ல, இது வேறொருவனுடையது, அயலானுடைய பணம், இது உங்களுக்கு சொந்தம் அல்ல, அதை திருப்பி கொடுத்து விடுங்கள் என்பதுதான் இயேசு சொன்ன மிகவும் ஞானமுள்ள பதில். அவர் யூதர்கள் பக்கம் நின்னார் அந்த நேரத்திலையும். அது அவங்களுக்கு புரியல. 2வது, கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுங்கள்னு சொன்னார். எது கடவுளுக்குரியது? அதுவும் அவங்களுக்கு புரியல. அந்த இஸ்ரவேல் நாடை
ஆண்டவரே அவர்களுக்கு பரிசளித்தார். ஆமென் சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. அந்த இஸ்ரவேல் நாடு இல்லையா, ஆண்டவர் எங்க இருந்தோ அவங்களை கூட்டிட்டு வந்து அந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டை கொடுத்தார் இல்லையா. அந்த இஸ்ரவேல் நாடு கடவுள் அவர்களுக்கு கொடுத்த பரிசு. அந்த நாட்டில் உள்ள அனைத்தும் யார் கொடுத்த பரிசு? கடவுள் கொடுத்த பரிசு. ஆகவே அந்த நாடு, அந்த நாட்டு மக்கள், அந்த நாட்டு மக்களுக்கு இருக்கிற சொத்து எல்லாம் யாருக்கு சொந்தமானது? சத்தமா சொல்லுங்க. அததான் சொன்னார், கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுங்கள். சீசர் வெளியிலிருந்து வந்தவன், வேறு இனத்தவன் இல்லையா, அவன் கொண்டு வந்த பணம். ஆனா கடவுள் அதைவிட மேலான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மேம்படுத்தி இருக்கிறார். நீங்க அதற்குரியதை நீங்க செஞ்சீங்களா? அவர் அந்த கேள்வியை கேட்கிறார். அவங்களுக்கு புரியல இல்லையா. நீங்கள், உங்கள் நாடு, நீங்கள் உழைத்த உழைப்பு, அந்த உழைப்பினால் பெற்ற செல்வம், இவை அனைத்தும் கடவுளுக்குரியது. இதை நீங்கள் சரியாக செய்திருந்தால் கடவுள் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்திருப்பார். எங்க இருக்குதுக்கெல்லாம் பதில் இருக்கு. நான் சொல்றேன் பாருங்க, எடுங்க. யோவான் 15வது அதிகாரம் 19வது வசனம், சீக்கிரம் எடுங்க. யோவான் 15:19. இன்னைக்குள்ள எடுத்துருவீங்களா? யோவான் 15:19 வசனமா? வாசிங்களம்மா. கொஞ்சம் எந்திரிச்சு நின்று சத்தமா வாசிங்க. நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால், இந்த உலகம் உங்களை அன்பு செலுத்தி இருக்கும். ஆனால் நான் உங்களை இந்த உலகத்திலிருந்து தேர்ந்து கொண்டேன். இனிமேல் நீங்கள் இந்த உலகை சார்ந்தவர்கள் அல்ல. போதுமா? நாமும் நாம் செய்கிற காரியங்களும் நமக்குரியவையும் உலகு சார்ந்தவை அல்ல. நம்ம எல்லாரும் யாருக்கு சொந்தக்காரங்க? இனிமேல் கடவுளுக்கு மட்டுமே சொந்தமானவர்கள், இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. நாம் வச்சிருக்கிற சின்ன செல்வமா இருக்கலாம், அது கூட யார் கொடுத்தது? கடவுள் கொடுத்தது. நான் பெற்றிருக்கிற அறிவு உலகை சார்ந்தது நம்ம நினைக்கிறோம். யார் கொடுத்தது? அவ்வளவுதான். ஏன்னா கடவுள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆகவே நானும் என் குடும்பத்தாரும் யாருக்கு மட்டும்தான் சொந்தம்? ஆகவே கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. புரியுதுங்களா? ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை தேர்ந்தெடுத்துட்டேன்ல. தேர்ந்தெடுக்காத வரைக்கும் நீங்க இந்த உலகத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் நான் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டேன். ஆகவே நான் உங்களுக்கு கொடுத்தவை எல்லாமே யாருக்கு சொந்தம்? ஆகவே அவருக்கு தான் கொடுக்கணும். அதனாலதான் யோசுவா சொன்னார், மற்றவங்களை பார்த்து சொன்னார். யோசுவா 24:15 ரொம்ப ஃபேமஸான வசனம், எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி, வெரி குட், சூப்பரான வசனம். மற்ற இருக்கிற இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்னாரு, நீங்க எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபடுங்க, நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு மட்டுமே ஊழியம் செய்வோம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பிரியமானவர், நீங்க யாரை வேணாலும் வழிபடுங்க, ஆனால் நானும் என் வீட்டாரும் யாருக்கு மட்டும்? ஆண்டவருக்கு மட்டுமே ஊழியம் செய்வோம். ஏன்னா நம்ம யாருக்கு சொந்தம்? பிலிப்பியர் 3:20 எடுங்க சீக்கிரம் வேகமா. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். பிலிப்பியர் 3:20. எல்லாம் தேடுறதுதான், பிலிப்பியரை காணோம், எங்க போயிட்டாருன்னே தெரியல. பிலிப்பியர் எடுத்தீங்களா? போன்ல எல்லாம் எடுக்க கூடாது, ஒத்துக்கவே மாட்டேன் நான். போன்ல எல்லாம் பைபிள் வாசிக்க கூடாது, பைபிளை கையில் எடுத்து வாசிக்கணும். இது டிராவல், எங்கேயாவது டிராவல் போறீங்க, வேற வழி இல்லைன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் சர்ச்சுக்கு வரும்போதும் சரி, வீட்டில் ஜெபிக்கும் பொழுதும் கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும், பைபிள் எடுத்து ஜெபிக்கணும். இந்த போன்ல, டேப்ல, ஏன்னா திடீர்னு ஒரு பிசாசு கூப்பிடும் இல்லையா, திடீர்னு ஒரு பிசாசு மெசேஜ் அனுப்பும். நான் யாரையும் சொல்லல, சொல்றேன், நம்ம டிஸ்டர்ப் பண்றதுக்கு பிசாசு பல வேலைகள் செய்யும். அதனாலதான் போன்ல பைபிள் வாசிக்க கூடாது பிரியமானவர்களே, இல்லையா? தயவு செய்து பண்ணாதீங்க இன்னொரு வாட்டி அந்த தப்ப. அது மிகப்பெரிய தவறு, அதை நம்ம செய்யவே கூடாது. ஓகே, எடுத்துட்டீங்களா? வாசிங்க. நமக்கோ விண்ணகமே தாய் நாடு,
நம்ம எல்லாரும் விண்ணகத்தின் குடிமக்கள். நம்ம உட்காருங்க. நம்மளுடைய தாய் நாடு எது? விண்ணகம், பரலோகம் இல்லையா? நம்ம எல்லாம் அதோட குடிமக்கள். ஆங்கில விவிலியத்தில் எப்படி தெரியுமா இருக்கும்? we are all citizens of heaven. we are all citizens of heaven. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகத்துக்கு சொந்தமானவங்க நம்மள இல்லையா? ஆகவே நான் யாருக்கு சொந்தமானவன்? ஆண்டவருக்கு சொந்தமானவன். ஆகவே நானும் என் வீட்டாரும் யாருக்கு சொந்தம்? கடவுளுக்கு சொந்தம். கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுங்க. உங்க குடும்பத்துல செய்ய வேண்டியதை கடவுளுக்கு கொடுங்க. ஓகே, அடுத்தது யோவான் 14வது அதிகாரம், யோவான் 14:15 வசனம் வாசிங்க சீக்கிரம். யோவான் 14:15 வசனம். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்கம்மா. உங்களோடு என்றும் இருக்கும்படி. ஓகே, 21வது வசனம் வாசிங்கம்மா, அதே அதிகாரம். என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர்கள் என் மீது அன்பு கொண்டுள்ளார்கள். என் மீது அன்பு கொண்டுள்ளவர்கள் என் தந்தையின் மீதும் அன்பு கொள்வார். நாங்களும் அவர்கள் மீது அன்பு கொண்டு அவர்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். 23வது வசனம். என் மீது அன்பு கொண்டுள்ளவர்கள் நான் சொல்வதை கடைபிடிப்பார்கள். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் வந்து அவர்களிடம் குடிகொள்வோம். திருஹிருதய பண்டர் ஸ்தாபிக்கும் பொழுது இந்த வார்த்தை வாசிங்க. உட்காருங்கம்மா. யோவான் 14:23 வசனத்தை வாசிப்பாங்க. திருஹிருதய படம் ஸ்தாபிச்சிருக்கிறீங்களா வீட்டில்? இயேசுதான் எங்க தலைவர் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்காகவே திருஹிருதய படம் ஸ்தாபிப்பாங்க. ஜூன் மாசம் அதுக்கான ரொம்ப ஃபேமஸ் மாசம் இல்லையா? அப்ப அடிக்கடி இந்த வசனத்தை வீட்டில் வாசிப்பாங்க. அது சொல்றாரு பாருங்க ஆண்டவர், நான் உங்களோடு வந்து குடிகொள்வோம். ஏன்னா நீங்க வேற யாரோ இல்ல, நீங்க என் பிள்ளைங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்படித்தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆசீர்வாதம் வெறுமனே கிடைக்காது. ஆசீர்வாதம் எப்ப கிடைக்கும்? என் ஆண்டவரை அன்பு செய்வதனால். எப்படி ஆண்டவரை அன்பு செய்யணும்? அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதனால், அவருக்காக வாழ்வதனால். இதன் மூலமாகத்தான் கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுக்க முடியும் இல்லையா? அவரை அன்பு செய்யணும், கட்டளையை கடைபிடிக்கணும். இப்படித்தான் கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுக்க முடியும். இதை செய்யலனா நான் கடவுளுக்குரியதை கடவுளுக்கு செலுத்த முடியாது. அப்ப இந்த உலகத்துக்குரியதை செலுத்தணுமா? ஆமா, செலுத்தணும். உரோமையர் 13வது அதிகாரம் 7வது வசனம் எடுங்க. உரோமையர் 13:7 சீக்கிரம். உரோமையர் 13:7. மற்ற இடத்தெல்லாம் தொண்டை நல்லா வரும், சர்ச்சுக்குள்ள மட்டும்தான் வர மாட்டேங்குது சத்தமா. ஆகையால் அனைவருக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுங்கள். அம்மா உட்காருங்க. என்ன கடமை? அப்பா அம்மா 99.9% தங்களுடைய கடமையை செய்யறாங்க, தான் பிள்ளைங்களுக்கு செய்யறாங்க. ஆனா பிள்ளைகள் தான் நிறைய பேரு இன்னைக்கு அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய மாட்டாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், தயவு செய்து உங்கள் கடமைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள். தந்தைக்கு என்ன செய்யணுமோ, தாய்க்கு என்ன செய்யணுமோ பிள்ளைகள் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? இன்னைக்கு ஒரு பாசம் இல்லாத, அன்பு இல்லாத, கடமை தவறுகிற பிள்ளைகளாக இந்த சமுதாயம் மாறிக்கிட்டு இருக்கு. பெற்றோர்களை முதியோர் இல்லத்திலும் பெற்றோர்களை கைவிடுகிற பிள்ளைகளாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே எல்லா பிள்ளைகளும் தங்களுடைய பெற்றோர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை கடைசி மூச்சு வரை செய்யணும். எந்த பெற்றோரையும் இழிவுபடுத்தக்கூடாது. அவங்களுக்கு முழு மரியாதை கொடுக்கணும். அவங்க தான் பிள்ளைங்க, மற்றதெல்லாம் பிள்ளை கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் இல்லையா? கடமை, உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை,
நண்பர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, இந்த சமுதாயத்தில் மற்ற மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு செய்ய வேண்டிய கடமை. எல்லா கடமைகளையும் நிறைவேற்றுங்கள். எல்லோரையும் சமமாக அன்பு செய்யுங்கள். ஏற்ற தாழ்வு பார்க்காதீர்கள். இதுதான் பைபிள் சொல்லிக் கொடுக்குது. இதுதான் நாம் இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டியது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 11-12 வசனங்கள். 1 பேதுரு 2வது அதிகாரம் 11-12 வசனங்கள். அவங்க ஆர்வமா எஞ்சி படிக்கிறாங்கன்னா மற்ற பேர் படிக்க கூட மாட்டீங்க. என்ன பண்றது? அவங்க என்ன சொல்ல வராங்க? நீங்கள் இந்த உலகத்தில் அந்நியர்களாக இருக்கிறீர்கள், தற்கால குடிமக்கள், டெம்பரரி சிட்டிசன்ஸ். நம்மலாம் இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறோம்? டெம்பரரி சிட்டிசன்ஸ். எங்க பெர்மனன்ட் சிட்டிசன்? நம்ம பரலோகத்துல தான் நம்ம பெர்மனன்ட் சிட்டிசன்ஸ். ஆகவே வாசிங்கம்மா தொடர்ந்து. உங்களெல்லாம் என்ன பண்றது? ஓகே, அவங்க சொன்ன வாஸ்து இதுதான். இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவர்கள் என்னுடைய நல்ல நடத்தையை பார்த்து அவர்கள் கடவுளை போற்ற வேண்டும், கடவுளை துதிக்க வேண்டும். ஆகவே இந்த உலகத்திற்கு நம்ம கொடுக்க வேண்டியது என்ன? நன்னடத்தை, அன்பு, மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. இதுதான் உலகத்துக்குரியது. இதை உலகத்துக்கு கொடுங்க. என் வாழ்க்கை எனக்குரியது எல்லாம் கடவுளுக்குரியது, இதை கடவுளுக்கு கொடுங்க. அப்பொழுதுதான் நீங்கள் விரும்புகிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் கொடுப்பார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமா சொல்லுங்க. ஆமென், ஆமென்.